திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வரும் 2ஆம் தேதி தேரோட்டம் நடக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருள்குமார், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மரணேஷ். அதாவது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை விட இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்கள் ஒன்றானதுதான் மாசி திருவிழா. இந்த ஆண்டு மாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாசி திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு இந்த கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இந்த கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் உள் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய செப்பு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த மாசி திருவிழாவை பொறுத்த மட்டும் நடக்கக்கூடிய 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சிகளாக நம்ம பார்த்தோமானால் 25ஆம் தேதி 5ஆம் திருநாள் குடை வரைவாயில் தீபாராதனையும், 27ஆம் தேதி 7வது திருநாள் மாலையில் சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி குளத்தில் எழுந்த வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. மேலும் 28ஆம் தேதி 8வது நாள் அன்று சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த விழாவில் சிகர நிகழ்ச்சியாக கருதப்படக்கூடிய தேரோட்டம் மார்ச் 2ஆம் தேதி காலை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 3ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் நடைபெறுகிறது. இந்த திருவிழாக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் நிறைய செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திருவிழாவின் போது மாசி திருவிழா தேரோட்டத்தின் போது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அருள்குமார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.